ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா general Lagrange's equation, Hamiltonian equations பார்த்துருப்போம். Hamiltonian equations பார்த்தா canonical form அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து Hamilton principles, நம்ம ஆல்ரெடி Hamilton principles அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருப்போம். Lagrange equations அப்படிங்கிறது ஸோ டெரிவேஷனுக்கான ப்ராசஸ் நம்ம டி எலமெண்ட்ஸோட பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணியும் சால்வ் பண்ண முடியும், அண்ட் ஹாமில்டன் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணியும் சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஹாமில்டன் பிரின்சிபல்ஸ் முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். ஹாமில்டோனியன் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி தான் அந்த லெக்ராஞ்சியன்ஸோட ஈக்குவேஷன்ஸை டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கடுத்து நம்ம சிலபஸில் பார்க்க போகிறது பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ். டூ பார்ட்டிகல்ஸ் மூவிங் த சிஸ்டம், ரெண்டு பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா ரெண்டு பார்ட்டிகல் மூவிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ், ரெண்டு பார்ட்டிகல் மூவிங் ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகிற சிஸ்டம், அந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டாக மூவ் ஆகும்போது ரெண்டு பார்ட்டிகளோட டைரக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு வேரி ஆகுது, ரெண்டு பார்ட்டிகல் ஒரே டைரக்ஷன்ஸில் மூவ் ஆகுது, அந்த டைரக்ஷன்ஸ் மூவ் ஆகிற பேசிஸில் ரெண்டு பார்ட்டிகளுக்குள்ள டிஸ்டன்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ண போகிறோம், ரெண்டு பார்ட்டிகுலர் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும்போது அந்த பார்ட்டிகல்ஸை டிஸ்டன்ஸ் அந்த வேரியேஷன்ஸை எப்படி அனலைஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். ரெண்டு பார்ட்டிகல்ஸோட மூவிங் சிஸ்டமோட ரெண்டு பார்ட்டிகளுக்கு ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, பட் அந்த பார்ட்டிகல் மூவிங்கோட அந்த பிளேனில் கண்டிப்பாக வேரி ஆகிற பொசிஷன்ஸில் இருக்கும்போது ரெண்டு பார்ட்டிகளுக்குள்ள டிஸ்டன்ஸை நம்ம எப்படி மெஷர் பண்ண முடியும், அதுதான் வேரியேஷன் சொல்கிறோம். அந்த வேரியேஷனுக்கு நம்ம டெல் வேரியேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிரின்சிபல்ஸோட இந்த டெல் வேரியேஷனோட கான்செப்ட்ஸ் எதுலேருந்து இருக்கோம்னா ஹாமில்டோனியன் பிரின்சிபல்ஸோட கான்செப்ட்ஸ்லேருந்து நம்ம டெல் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்ம டேர்மை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதோட டெரிவேஷனோட ப்ராசஸ் இதை நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும், பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மூவிங் சிஸ்டமில் வேரியேஷன்ஸ் டெல் வேரியேஷன் பேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும், அண்ட் ஃபைனல் ரிசல்ட்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணால் போதுமானது. நீங்கள் இதில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஃபைனல் ரிசல்ட்ஸை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானதாக இருக்கும். ரிமைனிங் அதர் ஃபார்மேட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன், ஜாக்கோபி, ஃபெர்மாட்ஸ் அப்படிலாம் இருக்கும். அதர் ஃபார்மேட் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் நீங்கள் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த டெரிவேஷனோட ப்ராசஸ் நம்ம ஜஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஹாமில்டன் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன, ஸோ இந்த டெரிவேஷன் மேத்தமெட்டிக்கலாக எப்படி ஃபிசிக்ஸோட கான்செப்ட்ஸை நம்ம டெரைவ் பண்ணுறோன்றத கான்செப்ட்ஸ்க்காக கொடுக்குறோம். நீங்கள் அந்த டெரிவேஷன்ஸாக கோத்ரூ பண்ணணும்னு நீடு கிடையாது. ஸோ இதுக்கான ரிசல்ட் அண்ட் வேல்யூஸை மட்டும் நீங்கள் ஃபைனல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சால் போதும், அண்ட் அதர் ஃபார்ம் தெரிஞ்சால் போதும். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இது ரிலவெண்ட்டாக கேட்டதில்லை, இன்கேஸஸ் ரிலவெண்ட்டாக கேட்கும்போது ஜஸ்ட் இதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சோம். இப்போ ஃபைனல் நீங்கள் ஆனால் இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்னா என்ன, ஸோ அதுலேருந்து டெரைவ்டு அதர் ஃபார்மேட் எப்படி வருன்றது அந்த ஃபார்மை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணால் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ போதுமானதாக இருக்கும். இப்போ பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷனா என்ன, ஸோ அதோட டெரிவேஷனோட ப்ராசஸ் எப்படி நம்ம டெரைவ் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ். The another variational principles associated with the Hamiltonian formations. ஸோ இது எதுக்காக ஹாமில்டோனியன் இக்குவேஷன்ஸ், ஸோ ஹாமில்டன் இக்குவேஷன்ஸ் அண்ட் லக்ராஞ்சியன் இக்குவேஷன் ரெண்டோட கான்செப்ட்ஸை நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்ம எனர்ஜி இக்குவேஷன்ஸ்க்காக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எனர்ஜி ஒரு கொடுத்துருக்க பார்ட்டிகல் மூவிங் சிஸ்டம் எனர்ஜி பேஸஸாக நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக தான். ஸோ நியூட்டோனியன் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா நியூட்டன் லாஸை பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். இந்த நியூட்டன் லாஸ் இல்லாமல் நம்ம எனர்ஜியாக நம்ம சால்வ் பண்ணும்போது எனர்ஜி, அதை இப்போ எனர்ஜி மீன்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த எனர்ஜியை நம்ம டூ டைப்ஸாக கேட்டகரைஸ் பண்ணுவோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியோட பேஸஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு தான் லக்ராஞ்சியன் அண்ட் ஹாமில்டோனியனோட கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோம். அந்த ஹாமில்டோனியன்ஸ் பிரின்சிபல்ஸ்க்காக தேவைப்படக்கூடியது அந்த வேரியேஷன் ஆஃப் டேர்ம்ஸை அனதர் வேரியேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிற அனதர் வேரியேஷனல் பிரின்சிபல் அசோசியேட்டட் வித் தி ஹாமில்டோனியன் ஃபார்முலேஷன்ஸ். அந்த ஹாமில்டன் ஃபார்முலேட் எழுதுறதுக்காக நம்ம அனதர் வேரியேஷன்ஸ் எடுத்துக்க போகிறோம். தட் இஸ் அனதர் வேரியேஷன் மீன்ஸ் இந்த அனதர் வேரியேஷன் இங்கே டிஃபைன் பண்ணுறது நம்ம டெல் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் டெல் வேரியேஷன் இஸ் known as the principles of least action. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா principles of least action அப்படின்னு சொல்கிறோம். The another variational the principles associated with the Hamiltonian formulations. Hamiltonian format எப்படி எழுதுகிறோம், Hamiltonian equationsக்கான canonical ஃபார்ம் ஆகட்டும், Hamiltonian principles ஆகட்டும், அந்த டேர்ம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேரியேஷன் ஆஃப் சிஸ்டத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன், principles of least action, principles of least action அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹாமில்டோனியன் ஃபார்மேஷன்ஸ், அந்த ஹாமில்டோனியன் பிரின்சிபல்ஸ் ஆகட்டும், ஹாமில்டோனியன் கெனானிக்கல் ஃபார்ம் ஆகும், அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு அனதர் டூல், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறத டெல் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டெல் வேரியேஷன் பண்ணக்கூடிய சிஸ்டத்தை தான் நம்ம சொல்கிறோன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். இஸ் த ஒர்க்கிங்
இதை நம்ம என்ன ஷார்ட்டாக சொல்கிறோம்னா ஒர்க்கிங் ரூல் ஆஃப் த ஹாமில்டோனியன் ஃபார்முலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஹாமில்டோனியன் ஃபார்முலேஷனுக்கான அது ஒர்க்கிங் ரூல் அப்படின்னு சொல்லுவோம் சில இடத்துல. ஸோ இந்த டேர்ம் நம்ம எப்படி டெரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்வால்வ் த நியூ டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம வேரியேஷன்ஸ் நம்ம டெல் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அந்த டெல் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டிகல்ஸ் மூவிங் சிஸ்டம், இங்கே ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா இப்படி ஒரு இந்த பார்ட்டிகல்ஸ் ஏதாவது ஒரு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பார்ட்டிக்கல் இதோட டைரக்ஷன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா, இந்த பார்ட்டிகல்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ரெண்டு பார்த்தா நம்ம ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு பார்ட்டிக்கல்லேருந்து இன்னொரு பார்ட்டிக்கல் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, ரெண்டுக்குள்ள வேரியேஷன்ஸ், ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்சஸை தான் நம்ம இந்த வேரியேஷன் டெல் வேரியேஷனோட கான்செப்ட்ஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிஃப்ளெக்டிங் ஃபார்மேட்டில் இந்த இன்வால்வ்ஸ் அ நியூ டைப் ஆஃப் வேரியேஷன்ஸ் which we shall the del variations is requiring the detailed explanations. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்மால் டெல் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சிம்பிளில் பார்த்துருப்போம். ஸோ டெரிவேட்டிவ் ப்ராசஸ்க்காக தான். ஸோ அந்த ப்ராசஸ் அந்த டிஸ்கஷன் தான் ஹாமில்டன் பிரின்சிபல்ஸில் யூஸ் பண்ணியிருப்போம். எங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, இந்த டெல் வேரியேஷன் அப்படிங்கிறது ஹாமில்டன் பிரின்சிபல்ஸில் பார்த்துருப்போம். ஓகேங்களா? அப்போது அந்த கேபிட்டல் டெல் வேரியேஷன் டிஃப்ரென்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த டெல் வேரியேஷன்ஸும் இந்த ஹாமில்டன் யூஸ் பண்ணக்கூடிய டெல்லுக்குள்ள ரிலேஷன்ஸை நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். தட் இஸ் நோட் பாயிண்ட். The small del and capital del the operations are the connected to the relations. இப்போ ஹாமில்டன் பிரின்சிபல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டெல் வேரியேஷன்ஸோட கான்செப்ட்ஸும் சரி. ஸோ இங்கே நம்ம சொல்லக்கூடிய பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் சொல்லக்கூடிய பார்ட்டிகல் மூவிங் சிஸ்டமில் இருக்கக்கூடிய வேரியஸ் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய டெல் வேரியேஷன்ஸ்க்கு உள்ள ரிலேஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். தட் இஸ் கேபிட்டல் டெல் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டெல் ப்ளஸ் del t into d divided by dt. இப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம், எனி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் del f அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. del f is equal to small del f into del t into df divided by dt அப்படிங்கிறத ஒரு ஃபார்மேட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ therefore இந்த ரிலேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிலேஷன்ஸ் தான் நம்ம டெரைவ் த ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது ஸ்மால் டெல் அண்ட் கேபிட்டல் டெல், அதாவது டெல் ஹாமில்டன் பிரின்சிபல்ஸோட ப்ராசஸ் ஆஃப் டெல் வேரியேஷன்ஸும் கொடுத்துருக்க லீஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆப்ஷன் ஆகக்கூடிய டெல் வேரியேஷனுக்குள்ள ரிலேஷன்ஸ் பார்க்கும்போது கேபிட்டல் டெல் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டெல் ப்ளஸ் del t into d divided by dt அப்படிங்கிறது அதோட ரிலேஷன்ஸ். ஸோ இந்த ரிலேஷன்ஸை பேஸ் பண்ணி இதோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸை எப்படி நம்ம டெரைவ் பண்ண போகிறோம், அனதர் ஃபார்முக்கு தகுந்த மாதிரி டெரைவ் பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம். டு ப்ரூவ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ், இந்த டெரிவேஷனோட ப்ராசஸை நம்ம எப்படி டெரைவ் பண்ண போகிறோங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்சிடர் த ஆக்ஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ். எனி ஃபோர்ஸஸ் கொடுத்துருக்க ஆக்ஷன் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் i is equal to நம்ம லெக்ராஞ்சியன் தான் எடுத்துக்க போகிறோம். இன்டெக்ரல் L1 T1 into 2T ரெண்டு பார்ட்டிக்கல் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ T1 T2ங்கிற ரெண்டு பார்ட்டிக்கலாக ஸ்ப்ளிட் ஆகுது இன்ட்டு LDTன்னு எடுத்துக்கிறோம். இந்த டெல் வேரியேஷன் ஆஃப் i is written as, இப்போ டெல் வேரியேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஐயோட கொடுத்துருக்க ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிற ஆக்ஷனோட நம்ம டெல்லை ப்ராசஸ் டெல் வேரியேஷனோட ப்ராசஸை மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ கேபிட்டல் டெல் i is equal to del into integral over of T1 into T2 integral over lower limit T1 upper limit T2 into L into dt. L அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், இட்ஸ் லக்ராஞ்சியன். அந்த லக்ராஞ்சியன் வேல்யூஸ் அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போது தட் இஸ் T1 to T2 L அப்படிங்கிறது நம்ம கொடுத்துக்க போகிறோம். அப்போ L அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, டெல்லுக்கான ப்ராசஸை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம முன்னாடி தான் பார்த்துருக்கோம் இல்லையா, டெல்லில் என்ன ப்ராசஸ் பார்த்துருக்கோம். கேபிட்டல் டெல் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் டெல் ப்ளஸ் கேபிட்டல் டெல் டி இன்ட்டு டி டிவைட் பை டிடி அப்படின்னு நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த ரிசல்ட்ஸை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இந்த டெல்லுக்கு அடியில். அப்போ அந்த டெல்லுங்கிறது என்ன ஆகிடும், இந்த டெல்லோட பாருங்கள் இந்த ஸ்மால் டெல் இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம், எல்டிடி இருக்குது. அப்போ இது இன்சைட் ப்ராடக்ட் பண்ணும்போது டெல் இன்ட்டு எல்டிடி பாருங்கள், இது டெல்லோட ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா டெல் எல்ன்னு இருக்கு இல்லையா. டெல்லுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்மால் டெல் இன்ட்டு டெல் டி டிடியோட ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டம் என்ன வரும், டெல் எல் ஸ்மால் டெல் எல் இன்ட்டு டிடி இன்டெக்ரல் ப்ளஸ் டெல் டி இந்த இருக்கக்கூடிய டெல் டிங்கிறது கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடுறோம். இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் L1 T1 into T2 d divided by dt of d divided by dt of LDT எழுதியாச்சியா. இப்போ இந்த டேர்ம் ஃபைனல் ரிசல்ட்ஸ் இன்டெக்ரல் இந்த டேர்ம் இன்டெக்ரல் ஓவர் T1 to T2 del L dt ப்ளஸ் இந்த del dt எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் பாருங்கள் இந்த dt ரிமூவ் ஆகிடும். அப்போது dl மட்டும் இருக்கு இல்லையா, இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் dl அப்படின்னு இருக்கு. இப்போ பாருங்கள் del I is equal to T1 into T2 summation of கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸ் del L. அப்போ லக்ராஞ்சியனை நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். டெரிவேட்டிவ் ஆஃப் த ப்ராசஸ் பண்ணும்போது லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ் என்ன பார்த்துருப்போம், லக்ராஞ்சியன் ஈக்குவேஷன்ஸ்
that is L is a Lagrangian values, that is L is equal Lagrangian values நம்ம என்ன தெரியும், capital L is equal to Lagrangian values நமக்கு தெரியும் இல்லையா, இந்த Lagrangian values நமக்கான equations, that is d divided by dt of dou L divided by dou Qi dot minus dou L, so dou L divided by dou Qi is equal to 0 ன்னு பார்த்துருப்போம் இல்லையா. இந்த ப்ராசஸ் தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் Qi dou L divided by dou Qi இன்ட்டு டெல் ஆஃப் ப்ராசஸ் பண்ணும்போது அந்த டெல் Qiங்கிறது அப்படியே இருக்கும் இல்லையா. அப்போ டெல் ஆஃப் dou L divided by dou Qi இன்ட்டு டெல் Qi ப்ளஸ் dou L divided by dou Qi இன்ட்டு டெல் Qi அப்படிங்கிறது இந்த ப்ராசஸை எல்ல நம்ம டெல்லால் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கும் ரிசல்ட்ஸ் இன்ட்டு டிடி. ஸோ எல் இந்த Lagrangian equations-ஐ நம்ம டெல்லால் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் டெல்லுங்கிறது டெரிவேட் ப்ராசஸ் ஆஃப் அகெயின் அந்த ப்ராசஸ் ரிமூவ் ஆகிடும். இந்த dou L divided by dou Qi இன்ட்டு டெல் Qi இன்ட்டு டெல் Qi இன்ட்டு டெல் Qi அந்த டெல் Qi டேர்ம்ஸ் இருக்கும் ப்ளஸ் அந்த டேர்ம் another term ஈக்குவல் டு 0 ஆகிடுது இல்லையா. இந்த ப்ராசஸை dou L divided by dou Qi இன்ட்டு dou Qi இன்ட்டு dt ப்ளஸ் டெல் டி இன்ட்டு இன்டெக்ரல் பாருங்கள் இன்டெகிரேட் பண்ணும்போது எல் மட்டும் தான் இருக்கும் இல்லையா, டெல் டிங்கிறது காமனாக இருக்குது. இன்டெகிரேட் பண்ணும்போது எல் மட்டும் இருக்குது, எல்லுக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் T1 இன்ட்டு T2 அது என்டையராக அதுதான் எழுதியிருக்கும். ஏன்னா டெல் டிங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் நம்ம அப்படியே எழுதியிருக்கோம் காமனாக எல் இன்ட்டு டெல் டி இன்ட்டு T1 இன்ட்டு T2. அக்கார்டிங் த Lagrangian equations நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. dou L divided by dou d divided by dt of dou L divided by dou Qi is equal to இது ஈக்குவல் டு 0 நம்ம பார்த்துருப்போம். அந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ங்கிறப்போ ஈக்குவல் டு 0ங்கிறது எப்படி சொன்னால் ஹாலோனாமிக்கல் சிஸ்டமாக இருக்கும்போது ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ்ட் இல்லாத டைமில் ஜெனரலைஸ்ட் ஃபோர்ஸ்ட் 0வாக இருக்கும்போது அந்த டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னா d divided by dt dou L divided by dou Qi dot is minus dou L divided by dou I is equal to 0 ன்னு பார்த்துருப்போம். அந்த ஈக்குவேஷன் வந்து அந்த ரைட் சைடு எடுத்து போகிற ப்ராசஸ் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா dou L divided by dou Qi is equal to d divided by dt of dou L divided by dou Qi dot அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது dou L divided by dou Qiக்கு பதிலாக இதை ப்ராசஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் டிஃப்ரென்ஷியேஷனோட ஆர்டர் நம்ம எழுதிக்கலாம். இப்போ இதோட ப்ராசஸ் dou L divided by dou Qi இதை நம்ம எல்லை நம்ம என்ன பண்ணோம் Qi பொறுத்து டெரிவேட் பண்ணுறதுனால ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம் டெல் Qi டாட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை என்ன எடுத்துக்கலாம் இந்த Lagrangian equation Qi டாட்டை பொறுத்து டெரிவேட் பண்ணுறதுனால இது டெல் Lagrangian equationனால எல் டோ இந்த டேர்ம் எல் இருக்கு இல்லையா அதுதான் டெல் இன்ட்டு Qi பொறுத்து பண்ணனால டெல் Qi டாட் எழுதியாச்சு which is equal to d divided by dt of இந்த டேர்ம் பாருங்கள் இந்த டேர்ம் and d divided by dt of இந்த டேர்ம் பாருங்கள் dou L divided by dou Qi டாட் இருக்குது. இதை நம்ம என்ன சொல்லலாம் இதை ப்ராசஸ் பண்ணும்போது Qi டாட்டுக்கு இந்த அகெயின் டெரிவேட் பண்ணும்போது இதை ப்ராசஸ் பாருங்கள் அது அப்படியே இருக்குது dou இந்த ப்ராசஸை L divided by dou Qi ஆகிடுது. ஓகேவா அந்த ஆர்டர் நம்ம சேஞ்ச் ஆகிடுது பாருங்கள். இப்போ இந்த ப்ராசஸ் எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த டேர்மை ஆல்ரெடி ஒரு டெரிவேட் ப்ராசஸ் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை டெல்லோட திரும்ப இன்டெகிரேட் பண்ணும்போது அதுக்கான ப்ராசஸை அந்த ஆர்டர் இருக்கிறது வெலாசிட்டி ஆஃப் ஆர்டர் இருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸாக மாறிடும். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறது டெரிவேட் பண்ணும்போது அது வெலாசிட்டிஸாக கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ இந்த ப்ராசஸ் இதோட ரிசல்ட்னு தூக்கிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் கிவன் த ரிசல்ட்ஸ் இன் ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா அந்த பேரந்தசிஸ்ல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பேரந்தசிஸில் என்ன இருக்குது பாருங்கள் dou L divided by dou Qi dot into del Qi dot plus dou L divided by dou Qi into del Qi அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ப்ராசஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது which is equal to நமக்கு என்ன டேர்ம் இருக்குது பாருங்கள் dou L divided by dou Qi dot into இதுக்கான ப்ராசஸ் del Qi டாட்டுக்கு என்ன இருக்குது del Qi டாட்டுக்கு பதிலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள் del Qi டாட்டுக்கு பதிலாக d divided by dt of del Qi அப்படின்னு இருக்கு இல்லையா d divided by dt of del Qi இருக்கு ப்ளஸ் dou L divided by dou Qi அப்படி இருக்குது del Qiக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குது del Qiக்கு பதிலாக இதுக்கான ப்ராசஸ் del Qiக்கு ப்ராசஸ் என்ன d divided by dt of del Qi அப்படின்னு எழுதியாச்சு. இதுக்கான ப்ராசஸ் பதிலாக இந்த டேர்மை எழுதியிருக்கும். ஸோ இது எந்த ஆர்டரில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரெண்டு ப்ராசஸை டிஃப்ரெண்ட் யூவி பேஸஸாக டெரிவேட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ எல்லை பொறுத்து del Qi பொறுத்து நம்ம டெரிவேட் பண்ண ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா del Qi டாட்டையும்
dLையும் டெரிவேட் பண்ண uv பேசிஸாக டெரிவேட் பண்ணுற ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அப்புறம் எழுதியிருக்கும் d dot by dt of del dot by dou qi dot into del qi dot. இதை தான் uv பேசிஸாக டெரிவேட் பண்ணுற பேசிஸாக தான் எக்ஸ்பேண்ட் பண்ண டேர்மாக அங்கே கிடச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த ஃபார்மேட் எப்படி எழுதிக்கலாம்னா d dot by dt of is del dot by dou qi dot. நம்ம என்ன தெரியும், நமக்கு ஆல்ரெடி ஹாமில்டன் ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், del dot by dou qi dot பிஐன்னு எடுத்திருக்கோம், தட் இஸ் பிஐ இன்ட்டு டெல் கியூஐ. இங்கே என்ன கொடுத்துருக்கோன்னா ஹாமில்டன் ரிசல்ட்ஸ், ஹாமில்டன் ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், ஹாமில்டன் கெனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் del dot by dou qi டாட்டுக்கு பதிலாக பிஐ அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம், பிஐ இன்ட்டு டெல் கியூஐ. இஸ் அப்ளைங் த கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ நமக்கு கோஆர்டினேட்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கியூஐன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துருக்க அந்த ரிசல்ட்ஸ், அந்த வேரியேஷன்ஸ் தெரியும் இல்லையா, ரெண்டுக்குள்ள வேரியேஷன்ஸ், டெல் வேரியேஷன்ஸ், del is equal to small del into del t into dt divided by dt into q. அந்த சிஸ்டமில் கோஆர்டினேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ del qi is equal to capital del qi is equal to small del qi plus del t into d divided by dt of qi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பாருங்கள், இந்த ஸ்மால் del qi-ஐ நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அதர் சைடு எடுத்துகிட்டு போகும்போது என்ன ஆகும், கேபிட்டல் del qi மைனஸ் டெல், இதை நம்ம என்ன dqi டிவைட் பை டிடியை qi டாட்னு சொல்லலாம் இல்லையா, அகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் டைம் பேசிஸ்ங்கிறப்போ அப்போ என்ன ஆகிடும், வெலாசிட்டிஸாக நம்ம கன்வெர்ட் ஆகிடும் அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வெலாசிட்டி. அப்போ டெல் qi டாட்டாக மாறிடுது. ஓகேங்களா. ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸை பிஐயால் ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். பிஐயால் ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கும் பாருங்கள், பிஐ இன்ட்டு டெல் qi, இந்த ஈக்குவேஷன்ஸை the variation of equations pi into del qi which is equal to இந்த term என்ன இருக்கும், pi into del qi minus pi into del t into dqi அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போகலாம். நம்ம ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த ரிசல்ட்ஸ் அந்த parenthesis ரிசல்ட்ஸில் pi into del qi இருக்குல்ல, அந்த டேர்மை நம்ம இந்த ப்ராசஸ் pi into del qiங்கிற ப்ராசஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ del dot by dou qi dot del qi plus del dot by dou qi into del qi which is equal to d dot by dt of pi into del qi. இந்த pi into del qi-ல இந்த வேரியேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், தட் இஸ் d dot by dt of, இப்போ இந்த ப்ராசஸ் பாருங்கள், pi into del qi-க்கு பதிலாக pi into del qi, அப்போது d dot by dt of pi into del qi minus d dot by dt of pi into del t into qi dot இருக்குது. ஓகேவா, இந்த ரிசல்ட்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபர்தர் ரிசல்ட்ஸ் எனக்கு del I is equal to del into integral over t1 into t2 L into dtன்னு பார்த்துருப்போம். அந்த ரிசல்ட்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், integral over of t1 into t2 summation of d dot by dt of pi into qi minus அந்த ரிசல்ட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சமேஷன் ஆஃப் ஆர்டரில், இந்த சமேஷன் ஆஃப் ஆர்டர் ஈக்குவேஷன் நம்பர் இதை நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா அதில் நம்ம எடுத்து போகிறோம். இப்போ இந்த ஒரு ப்ராசஸில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். தட் இஸ் integral over of t1 into t2 summation of I is equal to d dot by dt of, நமக்கு இந்த டேர்ம் ப்ராசஸ் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், del dot by இந்த parenthesisோட ரிசல்ட்ஸ் தான், இந்த parenthesisோட ரிசல்ட்ஸ் தான் நம்ம இங்கே இந்த ரிசல்ட்ஸ் தான் d dot by dt of ஒன்று கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ d dot by dt இந்த ரிசல்ட்ஸத்துக்கு இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். parenthesis d dot by dt of pi into qi minus d dot by dt of pi into del t into qi dot into dt plus additional in other terms என்ன இருக்குது பாருங்கள், plus del L del t into t1 into t2 upper limit lower limit இருக்கு இல்லையா, இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். plus இங்கே பாருங்கள், plus del L del t into upper limit or lower limit அப்ளை பண்ணியாச்சு. ஓகேங்களா, இதை சிம்ப்ளை பண்ணிக்கலாம். அப்போ summation of order into summation of I is equal to 0 to n and pi இந்த டேர்ம் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, pi into qi dot. இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், இந்த சமேஷன் ஆஃப் ஆர்டர் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டரில் டெல் இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கும், இந்த ப்ராசஸை மட்டும் நம்ம டெரிவேட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது இருக்க சமேஷன் ஆஃப் d divided by dt ஆஃப் qiக்கு போகிற நம்ம பண்ணும்போது என்ன எழுதலாம், qiங்கிறது del qiன்னு எழுதலாம் இல்லையா. அப்போ pi into del qi டெரிவேட்டிவ் ப்ராசஸ் qi டாட்னு சொல்லலாம், இது del qi அப்படின்னு சொல்லலாம், இது del qi. ஸோ மைனஸ் ஆஃப் இந்த ப்ராசஸ் பாருங்கள், இது ஏன்னா அடுத்த ஒரு ப்ராசஸ் சிஸ்டம் மாற்றுறதுக்காக இது qi டாட் சொல்லலாம், del qi அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா, இந்த டேர்ம் d divided by dt ஆஃப் piங்கிறது கான்செப்ட், del t அப்படி வச்சுக்கோங்க. இந்த dtன்னு போடும்போது நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் qi டாட் நமக்கு கிடச்சிருக்கும். இந்த dt ப்ராசஸை
கேன்சல் ஆகிடுது. இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரேட்டோட ப்ராசஸும் அதுவும் நமக்கு நியூட்ரல் ஆகிடுது. ப்ளஸ் எல் டிடி இன்ட்டு எல் இன்ட்டு டெல் டி அப்படிங்கிற ப்ராசஸ் கிடச்சிருக்கு. ஃபைனலாக இன்ட்டு டெல் கியூஐஎஸ் டெல் கியூஐங்கிறது ஜீரோவாக நமக்கு எடுத்துக்கலாம். அந்த டெல் கியூஐயில் ஜீரோவாக ஆச்சு அப்படின்னா இப்போ இந்த ரிசல்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஜீரோ ஆகிடும் இல்லையா? இந்த டேர்ம் ஃபுல்லி கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா மைனஸ் இந்த இக்குவேஷன்ஸ் என்ன இருக்கும்? எல் இந்த ரெண்டுலேயுமே டெல் டி அப்படிங்கிறது காமனாக இருக்கு இல்லையா? இந்த டெல்டிங்கிறது ரெண்டுலேயும் காமனாக எடுத்துக்கோங்க. அப்பர் லிமிட் லோயர் லிமிட்ங்கிறது காமனாக இருக்குது. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? எல் மைனஸ் சமேஷன் ஆஃப் பிஏ இன்ட்டு கியூஐ டாட்னு இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு டேர்மில் இருந்து பாருங்கள், எல் மைனஸ் சமேஷன் ஆஃப் பிஏ இன்ட்டு டெல் கியூஐ டாட் அப்படின்றது மட்டும் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் ஃபர்தராக எப்படி சிம்ப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்போது சின்ஸ் ஹாமில்டன் இக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? இஸ் ஹாமில்டன் ஹெச் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு பிஏ இன்ட்டு கியூஐ டாட் மைனஸ் எல்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதோட இம்ப்ளிமெண்ட் ரிசல்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். டெல் இன்ட்டு T1 இன்ட்டு T2 எல் டிடி இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அந்த ப்ராசஸில் நமக்கு அந்த ரிசல்ட்ஸில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல் இன்ட்டு என்ன கொடுத்துருக்கோம்? எல் மைனஸ் சமேஷன் ஆஃப் பிஐ இன்ட்டு கியூஐ இன்ட்டு டெல் டி இன்ட்டுன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இதோட வேல்யூ தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸ் பாருங்கள், எல் இன்ட்டு அப்படின்னு ப்ராசஸ் இருக்குது. அப்போ எல் இன்ட்டு அந்த ப்ராசஸ் எழுதும்போது நமக்கு என்ன டேர்ம் இருக்கும்? அப்போ எல் அப்படிங்கிறப்போ இந்த ப்ராசஸை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எழுதும்போது மைனஸ் ஆஃப் டேர்ம் இருக்கு இல்லையா? மைனஸ் ஆஃப் ஹெச் டெல் டி இன்ட்டு சமேஷன் ஆஃப் 1 இன்ட்டு டிடி. இந்த ரிசல்ட்ஸை ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டேர்ம் இருக்குது பாருங்கள், இந்த ரிசல்ட்ஸை ஹெச்சோட ஃபார்மேட்டாக எழுதி பாருங்கள். ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கோம்? ஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் h is equal to summation of PA into QI dot minus Lன்னு இருக்கும். இங்கே L மைனஸ் இருக்குது, அதோட மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் நமக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? அதுதான் எழுதியிருக்கோம். அப்போ டேர்ம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஹெச்சோட வேல்யூஸ் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா இப்போ மைனஸ் ஆஃப் ஹெச் டெல் டி T1 இன்ட்டு T2 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ரெஸ்ட்ரிக்ட் த சிஸ்டம் விச் இஸ் இப்போ இதோட வேல்யூஸ் நம்ம என்ன சொல்லணும்னா டெல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள், டெல் இன்ட்டு கேபிட்டல் டெல் இன்ட்டு டெல் வேரியேஷன்ஸ் ஆஃப் T1 இன்ட்டு T2 ஹெச் ஆஃப் டிடி இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த டேர்ம் என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் T1 இன்ட்டு T2 இன்ட்டு ப்ராசஸ் பாருங்கள் T1 இன்ட்டு T2 இந்த ப்ராசஸ் இங்கே டெல் இங்கே பாருங்கள் இந்த ப்ராசஸ் ஹெச்டிடியோட ப்ராசஸை எழுதுறதுக்கான ப்ரொசீஜர் சிஸ்டம். இப்போ T1 இன்ட்டு T2 டெல் ஹெச்டிடி ப்ளஸ் ஹெச் பாருங்கள் இந்த ப்ராசஸை டெல் ஹெச்சை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஹெச்குள்ளே என்ன இருக்குது? டெல்லோட ப்ராசஸ் இருக்குது இல்லையா? இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது T1 இன்ட்டு T2 டெல் ஹெச்டிடி ப்ளஸ் ஹெச் இன்ட்டு டெல் ஆஃப் டிடி. ஸோ இது இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஹெச் ஆஃப் d of del t அப்படிங்கிற ப்ராசஸ் h of d of del t T1 into T2 d of dt h into d of del t ங்கிற ப்ராசஸ். அப்போ பராமீட்டர் என்ன இருக்குது அப்படின்னா ஹெச்சும் del t அப்படிங்கிறதா பராமீட்டராக இருக்குது, ஹெச்சும் del t. இப்போ இந்த ஃபார்மேட் பாருங்கள், இது எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா இந்த டெல் ஹெச் டெல் டியோட வேல்யூஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ இதோட ப்ராசஸை நம்ம எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த இன்டெக்ரல் ஆஃப் T1 இன்ட்டு T2 ஹெச் டெல் டி ஆஃப் டெல் டி அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் ஹெச். இப்போ இந்த எல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா எல் இஸ் ஈக்குவல் டு இந்த இக்குவேஷன்ஸ் இன் ஆர்டராக எழுதியிருக்கோம் இல்லையா? இந்த எல் இக்குவேஷன்ஸ் இன் ஆர்டராக எழுதியாச்சு. இந்த ஹெச் ஆஃப் இக்குவேஷன்ஸ் நம்ம எழுதுகிறோம். இப்போ இந்த இக்குவேஷன்ஸ் ஹெச் இந்த T1 இன்ட்டு T2 ஹெச் டிடி இஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ட்டு டெல் டி. இப்போ இது இன்டெகிரேட் பண்ணும்போது நம்ம என்ன கிடச்சிருக்கோம்னா டியும் டி இன்டெக்ரல் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். அப்போ ஹெச் டெல் டி இன்ட்டு T1 இன்ட்டு டி ஹெச் டெல் டி T1 T2 அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ இந்த ரிசல்ட்ஸ் அக்கார்டிங் டு இந்த ஃபார்மேட்டை நமக்கு வேணுங்கிறதுக்காக கொடுத்துருக்க ரிசல்ட்ஸ். ஏன்னா இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா டெல் ஹெச்டி வேணுங்கிறதுக்காக. இப்போ டெல் ஹெச்டி இன்ட்டு T1 T2க்கு பதிலாக நம்ம இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் T1 T2ன்னு அப்ளை பண்ணலாம் இல்லையா? அப்போ விச் இம்ப்ளாய்ஸ் அப்போ இந்த இக்குவேஷன்ஸ்க்கு வந்துடலாம். இக்குவேஷன் நம்பர் 2க்கு எடுத்துட்டோம் இல்லையா? இந்த இக்குவேஷன்ஸை டெல் T1 இன்ட்டு T2 எல் டிடி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ டெல் ஆஃப் T1 T2 எல் டிடி இஸ் ஈக்குவல் டு இப்போ மைனஸ் இந்த மைனஸ் இப்போ நம்ம டெல் ஆஃப் ஹெச் டெல் டி அவரோட வேல்யூஸ் நம்ம என்ன எழுதிக்கலாம்? அப்போ டெல் ஆஃப் இன்டெக்ரல் ஓவர் T1 T2 ஹெச் டிடி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன் அனதர் கேசஸ் ஸோ இந்த இக்குவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம்? மூவ் அந்த அதர் சைடு எழுதும்போது டெல்லுங்கிறது காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ T1 T2ங்கிறது சேம் லிமிட்டாக இருக்குது. அப்போ ஹெல் ஹெச் இன்ட்டு டிடி ஹெல் ப்ளஸ் ஹெச்
dt is equal to 0 அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த equation LH is dt அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, ஈக்குவேஷன்ஸ் ஹாமில்டன் ஈக்குவேஷன்ஸ் நம்ம சொல்லும்போது h is equal to summation of, இப்போ இது எல்லாம் அந்த சைடு போச்சுன்னா L plus h plus L is equal to summation of pi into qi dot தெரியும் இல்லையா, அப்போ அதுக்கு பதிலாக எழுதிக்கலாம். இப்போ del is equal to t1 into t2 summation of pi into qi dot into dt is equal to 0. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய சமேஷன் ஆஃப் ஆர்டரில் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இந்த டிடி இது இருக்குது. இப்போது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸ் சமேஷன் ஆஃப் பிஐ இன்ட்டு கியூஐ டாட் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் சொல்கிறோம். ஸோ இந்த ரிசல்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் ரிசல்ட்ஸ். ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷனுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு கேட்கும்போது ஈஸியாக எழுதிக்கலாம். இப்போ டெல் ஆஃப் இன்டெக்ரல் ஓவர் t1 to t2 L plus h into dt is equal to 0. del variation of t1 into t2 L plus h into dt is equal to 0. L ங்கிறது Lagrangian values, h ங்கிறது Hamiltonian values define பண்ணுது. ஸோ அது equivalent to this values என்ன சொல்கிறோம், summation of I from qi dot into pi அப்படிங்கிறதா கொடுத்துருக்கோம். அதுதான் நம்ம ஆல்ரெடி சின்ஸ் அதோட ரிசல்ட்ஸே நம்ம ஹாமில்டன் ரிசல்ட்ஸ் எழுதும் போதே நம்ம பார்த்துருப்போம். இந்த ரிசல்ட்ஸ்லேருந்து இங்கே கொடுத்தாச்சு. இது கிவன் ஈக்குவேஷன்ஸ் தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன். இது வந்து எதுக்காக பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷனோட கான்செப்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, இது ஹாமில்டோனியன் ஃபார்மேஷன்ஸ் எழுதுறதுக்கான அனதர் சோர்ஸ் ஆஃப் டெக்னிக் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க அந்த ரிசல்ட்ஸை, இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் இந்த ரிசல்ட்ஸை இன்னும் எப்படி அனதர் ஃபார்முக்கு எப்படி எழுத முடியும், அதர் ஃபார்மேட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பாருங்கள், அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ். ஸோ எக்ஸாம்ஸில் கேட்கும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது டேரெக்டாக கேட்கும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சில கேசஸில் என்ன கேட்கலான்னா, ஜாக்கபி ஃபார்ம்னா என்ன, ஃபெர்மாட் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்க் லென்த் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம், பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ்லேருந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்க் லென்த் அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்ம், if the coordinates is a coordinate in the transformation of the equations do not involve the time explicitity. அப்போ டைம் எக்ஸ்பிளிசிட்டியோட பேசிஸாக இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கல் மூவிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அப்போ டைம் இன்னும் அந்த ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது, இன்னொரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகிற சிஸ்டத்துக்கும் அந்த டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கு, எலாஸ் ஆகுது அப்படின்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ், அந்த டைம் இன்னும் ப்ரொலாங் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கான பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷனோட ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதலாம் நான், இட்ஸ் கேபிட்டல் டெல் இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் t1 into t2 கேபிட்டல் t into dt is equal to 0. அப்போ கேபிட்டல் டீனா நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி நமக்கு தெரியும் Lagrangian values is equal to L is equal to t minus v நம்ம பார்த்துருப்போம், அண்ட் h is equal to t plus v ன்னு பார்த்துருப்போம். So the base equations, T means is a kinetic energy, V means potential energy. அப்போ இதை நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா, இஸ் a kinetic energy. அப்போ கேபிட்டல் டெல் இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் t1 into t2 கேபிட்டல் T into dt is equal to 0. அந்த kinetic energy was 0 அப்படின்னு நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். kinetic energy was 0, ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாம் in this coordinate the transformations of the equations do not involve the time explicitity இருக்கும்போது அதோட equations என்ன சொல்லலாம், கேபிட்டல் டெல் இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் t1 into t2 கேபிட்டல் T into dt is equal to 0, where T is equal to is a kinetic energy of the system அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபெர்மாட் பிரின்சிபல்ஸ். இந்த ஃபெர்மாட் பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறது எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருப்போம்னா இதோட equationsலேருந்து டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கிவன் ஃபார்மேட் தெரியும் இல்லையா, ஸோ இப்போ டீங்கிறது இஸ் அ கைனட்டிக் எனர்ஜிங்கிறத சொல்லியிருப்போம். கைனட்டிக் எனர்ஜிங்கிறது நமக்கு நியூட்ரல் ஆகுது, அது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆகுது. அப்போ இன் கேஸ் அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, தட் இஸ் டெல் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் t1 into t2 into dt is equal to 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இஸ் அ கைனட்டிக் எனர்ஜியோட வேல்யூஸ் நமக்கு என்ன இருக்கும், அந்த கைனட்டிக் எனர்ஜி அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கைனட்டிக் எனர்ஜி இல்லைன்னா தட் மீன்ஸ் அந்த இடத்துல வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணாதீங்க அந்த கைனட்டிக் எனர்ஜிங்கிறது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டீங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு போய் அதர் சைடு எடுத்தும்போது 0/t அப்படின்னா 0 ஆகிடுது. அப்போ டெல் இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் t1 into t2 dt is equal to 0 எடுத்துக்கிறோம். அப்போ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது நம்ம என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னா, டிடியை இன்டெகிரேட் பண்ணும்போது டி மட்டும் இருக்கும். அப்பர் லிமிட் t1 and t2 ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்க ரிசல்ட்ஸ், டெல் இன்ட்டு t2 minus t1 equal to 0 நமக்கு கிடைச்சிருக்கும். அந்த டெல் இன்ட்டு t2 minus t1 கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த t2 minus t1ங்கிறது
is the extremum values அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருந்ததுன்னா அது ஃபெர்மாட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் கொடுத்துருக்க பாருங்க. ஸோ ஃபெர்மாட் பிரின்சிபல் இஸ் del of t2 minus t1 is equal to 0 where t2 minus t1 is an extremum values ன்னு சொல்லலாம். இதற்குறதுல எக்ஸ்ட்ரீமம் கொடுத்துருக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கல் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆனதுக்கப்புறம் ரெண்டுக்குள்ள வேரியேஷன் சிஸ்டம் எக்ஸ்ட்ரீம் வேரியேஷன்ஸ் ஆஃப் டைம் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபெர்மாட் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜாக்கோபி ஃபார்ம் பார்க்கலாம். அப்போ டெல் இன்ட்டு இதில் டெரிவேஷன்ஸ் ஆஃப் ஃபார்மேட் தான். அப்போ டெல் இன்ட்டு t1 into t2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் h minus v. h minus vன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. h அப்படிங்கிறது ஹாமில்டோனின், விங்கிறது பொட்டென்ஷியல் எனர்ஜி. இப்போ தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கைனட்டிக் எனர்ஜி இஸ் 0 நியூட்ரல் ஆகிடும். அந்த கைனட்டிக் எனர்ஜிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ h minus v இந்த பார்ட்டிக்கல் ஆஃப் வேரியபிள் இந்த q அப்படின்னு எடுத்துக்கிறோம் இன்ட்டு d ரோ அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைம் டேக்கன்ஸ் ஃப்ரம் த ஸ்பேஸஸ். அப்போ அந்த பார்ட்டிக்கல் மூவிங் எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடியதை தான் நம்ம டிஃபைன் பண்ணோம். இந்த ரோ அப்படிங்கிறது டைம் டேக்கிங் இந்த ஸ்பேஸஸ் அந்த கொடுத்துருக்க பார்ட்டிக்கல் மூவிங் சிஸ்டமோட ஸ்பேஸ் வேல்யூஸ் சொல்கிறதுக்கு தான் அதை எடுத்துக்கிறோம். அப்போது ஜாக்கோபி ஃபார்ம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஜாக்கோபி ஃபார்ம் ஆஃப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா கேபிட்டல் டெல் இன்டூ இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் t1 into t2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் h minus v of q into d rho is equal to 0. Rho means space. இந்த particle actions of spaces சொல்கிறோம் இல்லையா, அந்த வேல்யூஸ் தான் நம்ம ரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் ஒன் ஃபார்ம் இஸ் in terms of the arc length basis. arc length basis சொல்லும்போது பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷனுங்கிறது arc length basis சொல்லும்போது என்ன இருக்குன்னா கேபிட்டல் டெல் வேரியேஷன்ஸ் கேபிட்டல் டெல் இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் t1 into t2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m into h minus v into ds is equal to 0. அப்போ கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா 2m. அதே ஃபார்ம் ஜாக்கோபி ஃபார்ம்லேருந்து என்ன எடுத்துக்கிறோன்னா இந்த டேர்ம்ஸ் என்ன எடுத்துக்கிறோம் 2m-ஆல் ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க இன்ட்டு ds டேர்ம்ஸ். அப்போது ரோ d rho is equal to நம்ம என்ன சொல்லலாம் d rho is equal to 2m இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m into ds அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபார்மேட்டை தான் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ இன் டேர்ம்ஸ் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது, d rho is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m, ஓகேவா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m into ds. அப்போ பாருங்கள் d ரோக்கு பதிலாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி இதை என்ன டேர்ம்ஸ் இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் hv இன்ட்டு ஆல்ரெடி 2m இருக்குது. ரெண்டும் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால நம்ம ஒரே ப்ராசஸாக எழுதிக்கலாம். ஸோ நம்ம இதிலேருந்து டெரைவ் பண்ண ரிசல்ட்ஸ், பட் இது இந்த ப்ராசஸ் எப்படி கிடையாது. ஸோ அந்த ப்ராசஸ் இதிலேருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபெர்மாட்டோட ரூல்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளிசிட்டிஸ்லேருந்து இந்த ஃபெர்மாட் வந்து ஜாக்கோபிலேருந்து தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர்க் லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுறது ஒன்னோட டெரிவேஷனோட ப்ராசஸ் தான். அப்போது in terms of arc length calculate பண்ணதுக்கான principles of least action is equal to capital del into integral over of t1 into t2 square root of 2m into h minus v into ds is equal to 0. இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய arc length in terms of arc length in the principles of least actions. So these the four forms are the principles of least action. Other forms நம்ம general principles of least actions அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா del into integral over of t1 into t2 h plus l into dt is equal to 0. h plus l அப்போ hங்கிறது ஹாமில்டனின், lங்கிறது Lagrangians into dt is equal to 0. So another way del is equal to integral over of del into integral over t1 into t2 summation of pi into qi dot into dt is equal to 0 அப்படிங்கிறதா பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு அனதர் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன பார்த்துருப்போம்னா எக்ஸ்பிளிசிட்டியோட ஃபார்ம் del into integral over of t1 into t2 capital T into dt, அதாவது kinetic energy into dt is equal to 0 ன்னு பார்த்துருப்போம். another one பெர்மாட்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த கைனடிக் எனர்ஜிஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ டைம் எக்ஸ்பிளிசிட்டி எக்ஸ்ட்ரீம்ஸ் வேல்யூஸை எக்ஸ்ட்ரீமம் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். தட் இஸ் டெல் இன்ட்டு t2 minus t1 is equal to 0ங்கிறது தான் ஃபெர்மாட்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஃபெர்மாட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஜாக்கோபி ஃபார்ம்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் அப்படி சொல்லும்போது டெல் இன்ட்டு இன்டெக்ரல் ஓவர் ஆஃப் t1 into t2 square root of h minus v of q into d rho is equal to 0 ன்னு சொல்கிறோம். அதுலேருந்து டெரைவ் பண்ணது தான் in terms of arc length basis of least actions principles of least actions சொல்லும்போது del into integral over of t1 into integral over t1 into t2 square root of 2m into h minus v into ds is equal to 0. இதுதான் அதர் ஃபார்மேட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ்னு பார்த்துருப்போம்.
ஸோ இப்போ இது பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸ் யூஸிங் த ஹாமில்டன் பிரின்சிபல்ஸ்லேருந்து நம்ம எப்படி டிரைவ் பண்ணணுங்கிறது பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு கெனானிக்கல் ஃபார்மை பார்த்துருப்போம். கெனானிக்கல் ஃபார்ம், இப்போ கெனானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்ன, அந்த கெனானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோட கான்செப்ட்ஸ்லாம் என்ன பார்க்கலாம், அது ஜென்ரேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதோட டிஃபரன்ஷியல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதை முடிச்சதுக்கப்புறம் பாய்சன் அண்ட் லக்ராஞ்சியன் ப்ராக்கெட்ஸ் நமக்கு இருக்குது. இதோட நமக்கு இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஓவராக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன, இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் லீஸ்ட் ஆக்ஷன்ஸோட கண்டினியூஷன்ஸாக நான் என்ன பார்க்க போகிறோன்னா கெனானிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னால் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevisionias.com.